ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் நியூசிபவல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃப்ரெண்ட்லி ரிவல்ரி எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய், நான் தான் செகி. என்னை கையை பிடிச்சி கூட்டுட்டு போதே இந்த தேவதையோட பேரு தான் ஜெய்சி. இங்க இருக்கிற எல்லாரும் இவளை ஜெயின்னு கூப்பிடுவாங்க. ஒரு சிலர் ஜெயின் கூட கூப்பிடுவாங்க. என் கையை எதுக்கு பிடிச்சி கூப்பிட்டு போற, விடு நானே வரேன்னு சொன்னா கூட விடாம இந்த ஸ்கூல்ல நீ இங்க தொலைஞ்சு போயிடுவ, வா போலாம் போய் சாப்பிடலான்னு சொல்லி என்னை சாப்பிட கூப்பிட்டு போறா. பாக்கெட் வெட்டின இந்த பொண்ணும் இன்னொரு பொண்ணும் அவங்களுக்குள்ள என்ன பேசிட்டு வராங்கன்னா, இங்க ஏதோ நடக்குது, நீ தான் இங்க பிரில்லியண்டான ஆளு, இதை எப்படியாவது கண்டுபிடின்னு அவ சொல்ல, அதுக்கு அந்த பாக்கெட் வெட்டின பொண்ணு யாருக்கு தெரியும் எங்க என்ன நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சாதாரணமா போறா. ஆனா அவளை அவ்வளோ சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஏன்னா இந்த கதையில ரொம்ப முக்கியமான ஆட்கள்னா இவங்க 2 பேர் தான். அதுக்கப்புறம் ஜே என்ன சாப்பிட கூப்பிட்டு போனா. அங்க கூட்டிட்டு போனதும் எல்லாரும் எங்களையே பார்த்தாங்க. நிறைய பேர் வீடியோஸ் கூட எடுத்தாங்க. இப்ப நீங்க பார்த்த இந்த பாப்கட் வெட்டின பொண்ணும் இவளும் எங்க கூட தான் வந்து உக்காந்தாங்க. வந்து உக்காந்ததும் இல்லாம அவங்களுடைய பேரை இன்ட்ரோ பண்ணிக்கிட்டாங்க. பாப்கட் வெட்டின பொண்ணுடைய ஃப்ரெண்டோட பேரு ஜூ இனி எல்லாரும் அவளை கூப்பிடுவாங்க. என் பேரு செகின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணிக்கிட்டேன். அந்த பாப்கட் வெட்டின பொண்ணோட பேரு ஜூயி லிங், எல்லாரும் லிங்குன்னு கூப்பிடுவாங்க. நீ ஏன் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்த, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி ஜே என்னை கேட்டா. அதுக்கு நான் சொன்ன பதில் என்னன்னா, இல்லை என் பேரண்ட்ஸ்க்காக தான் நான் வந்தேன், இந்த ஸ்கூலில் படிக்கணுங்கிறதுக்காகலாம் நான் இங்கே வரல, எனக்கு இந்த ஸ்கூலை பற்றி எதுவுமே தெரியாதுங்கிற விஷயத்த நான் சொன்னேன். அப்போ தான் அவங்க ஆப்போசிட்ல இருந்த 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. நீ என்ன ஊர்லேருந்து வரேன்னு சொல்லி ஜூயி என்னை பார்த்து கேட்டா. அதுக்கு நான் அவ்வளோ தெளிவாக பதில் சொல்லாமல், அது ஒரு சின்ன கிராமம், அந்த பக்கம்லாம் அவங்களுக்கு சொன்னால் தெரியாதுங்கிற மாதிரி சொன்னேன். அங்கேருந்து இங்கே வந்திருக்கியா, என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆனாங்க. ஏன்னா இது ரொம்பவே பெரிய ஸ்கூலு, இந்த மாதிரி ஸ்கூலில் வந்து படிக்கிறியான்னு அவங்க என்னை பார்த்து கேட்டாங்க. மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. என்னென்னா, பேரண்ட்ஸை விட்டுட்டு வந்து இவ்வளோ தூரத்தில் இருக்கியான்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அந்த பாப்கட் வெட்டின பொண்ணு, ஆமாம் என் பேரண்ட்ஸ் வீட்டிலாம் இருக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அசால்ட்டாக பேசினான். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவளுடைய பேரண்ட்ஸு ரொம்பவே பிஸியானவங்க. ஒருத்தவங்க லாயர், இன்னொருத்தவங்க ப்ராசிக்யூட்டராக இருக்காங்க. அதனாலே என்னமோ அவளுக்கு பேரண்ட்ஸை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமா தெரியவே இல்லை. அப்போ தான் ஜூயி லிங்கை பார்த்து ஒரு கேள்வி கேட்டா. உங்கள் அப்பா அம்மா இப்படி இந்த லாயர் ஃபீல்டில் இருக்கும்போது நீ மட்டும் எதுக்கு மெட் எடுக்கிற, நீயும் அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் தானே எடுத்துருக்கணும். இப்போ ஜேஇ எடுத்துக்கோ, அவங்க அப்பா மெடிக்கல் சென்டர் வச்சுருக்காங்கிற ரீசனுக்காக அவளும் மெட்டு தான் எடுத்து படிக்கிறா. ஃப்யூச்சரில் அந்த கம்பெனியை வந்து ரன் பண்ண போகிறவளே அவள் தான், அப்படி தானே நீனும் பண்ணியிருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் உங்கள் பேரண்ட்ஸ் கூட தான் மியூசிஷியன், அதுக்காக நீனும் உனக்கு பிடிக்காத, உனக்கு வரவே வராது அந்த மியூசிக்கை நீ கற்றுக்க போறியான்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஜூயும் கொஞ்சம் கூட சலிச்ச ஆள் கிடையாது. ஆமாம் அவங்களுடைய விருப்பம் எதுவோ அதை தானே நான் செய்ய முடியும், அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நான் அதை கூட கற்றுப்பேன்னு சொல்லி ரொம்பவே அசால்ட்டாக சொல்கிறா. இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும், அவங்க லைஃப்பில் என்ன நடக்கணுங்கிறது அவங்க தெளிவாக இருக்காங்க. ஜேஇனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டா. என்னன்னா, நீ கொரியன் யூனிவர்சிட்டி எடுக்க போறியான்னு சொல்லிட்டு கேட்குறா. கேட்டதுமே அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்னையே திரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா கொரியன் யூனிவர்சிட்டிங்கிறது அங்கே இருக்கிறதுலே ரொம்பவே பெரிய யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னா நம்மளாம் தவம் கிடக்கணும். அந்த கேள்வியை கேட்டதும் தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்னையே பார்த்தாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஏன் இந்த கேள்வியை கேட்டான்னு சொல்லிட்டு அவளே சொன்னான். உங்ககிட்ட ஒரு ஆம்லெட் இருந்துச்சு, அதை நான் பார்த்தேன். அந்த மாதிரியான ஆம்லெட் கலெக்ஷன்ஸ்லாம் யாருக்கிட்ட இருக்கும்னா ரொம்பவே பெரிய ஆட்கள்கிட்ட தான் இருக்கும். ஏன்னா அந்த பீஸ்லாம் ரொம்ப ரேரான பீஸு. என்னதான் நான் பணக்கார பொண்ணாக இருந்தாலும் என்னாலேயே அவ்வளோ சீக்கிரம் அதெல்லாம் கலெக்ட் பண்ண முடியல. உனக்கு எப்படி கிடைச்சிது, அப்போ நீ கொரியன் யூனிவர்சிட்டி போறியான்னு சொல்லி என்ன கேட்டால், அப்போ தான் எனக்கு அந்த ஆம்லெட்டில் உள்ள சீக்ரெட்டே தெரிய வந்துச்சு. ஏன்னா அது என்னோடது கிடையாது, அது மட்டும் இல்லாமல் அது லிமிட்டட் எஜுகேஷன் கூட சொன்னால். அப்போ அவங்க இன்னொரு விஷயத்தையும் பற்றி பேசினாங்க. அப்படி நீ கொரியன் யூனிவர்சிட்டி எடுக்க போகிறேன்னா இப்போவே நீ டியூட்டர்லாம் வச்சு படிக்கணுமே, டியூட்டர் வச்சுருக்கியான்னு சொல்லி என்ன கேட்டாங்க. நான் இல்லைன்னு சொன்னேன்.
ஏன் டியூட்டர் வச்சே ஆகணுமா, இங்கே நோட்ஸ்லாம் கிடைக்காதா, எக்ஸசைஸ்லாம் வச்சு படிச்சுக்க முடியாதான்னு சொல்லி கேட்டதும் ஆப்போசிட்டில் உள்ள 2 பேரும் என்னை பார்த்து சிரித்தாங்க. ஜூயும் லிங்கும் என்னை பார்த்து சிரித்தாங்க. எதுக்குன்னு எனக்கு புரியலை. எனக்கு தெரியாத நான் கேட்டேன், இதில் என்ன தப்பு இருக்குது? ஆனால் அவங்க என்னை பார்த்து சிரித்தாங்க. அப்போ தான் என்னுடைய தேவதை ஜேஇ சொன்னா, இல்லை அங்கே படிக்கணும்னா ரொம்பவே கஷ்டமான விஷயம், கண்டிப்பாக டியூட்டர் வச்சே ஆகணும்னு பேசினாங்க. அப்போது ஜேஇ கூட 3 மேத்தமேட்டிஷியன் டியூட்டரை வச்சுருக்கிறதா சொன்னாங்க. 3 பேரை வச்சு படிக்கிற அளவுக்கு அது என்ன அவ்வளோ பெரிய சப்ஜெக்டானு எனக்கு தெரியல. ஏன்னா நான் தான் மேக்ஸில் எப்போவுமே ஃபஸ்ட்டு, ஸ்கூல்லேயே ஃபஸ்ட்டு வந்ததுனால எனக்கு அதை பற்றி பெருசாக எதுவும் கவனம் கிடையாது. இல்லை, நான் டியூட்டர்லாம் வச்சில்லைன்னு சொன்னதும் அங்கே உள்ளவங்க எல்லாம் என்னை ஷாக்காக பார்த்தாங்க. இந்த மாதிரி ஒரு ரேரான பீஸை நான் பார்த்ததே இல்லைப்பான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் எங்களுடைய ஜூனியர் பசங்க எங்களுக்கு கொண்டு வந்து தண்ணி கொடுத்தாங்க. அதை எடுத்துகிட்டு நாங்கள் எல்லாம் அவங்க இடத்துக்கு போயிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே டேப்லெட்ஸ் போடுறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதும் டேப்லெட் போடுற சவுண்டு தான் அந்த இடத்த ஃபுல்லாக கேட்டுட்டு இருந்துச்சு. நான் உள்ளே போகும்போது பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு சைக்கோ மாதிரி நின்றுக்கிட்டு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அந்த ஸ்கூலுக்கும் அந்த கிளாஸுக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அதோடைய பிஹேவியர்லாம் அந்த மாதிரி இருக்குது. அவள் டேப்லெட் எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்போ தூரத்துலேருந்து ஒரு பொண்ணு அவன் மேலே டஸ்டரை தூக்கி அடித்தா. ஏன்னா அவளுடைய ஃபோன் அடிக்குதுங்கிறதுனால. எதுக்கு இப்படி வல்கராக பிஹேவ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. சரி, டேப்லெட் போட்டாலே தண்ணி கொடுக்கலாமே நான் கொண்டு போய் கொடுத்தேன். ஆனால் அவள் அதை அவாய்ட் பண்ணிட்டா. அவாய்ட் பண்ணால் கூட பரவாயில்ல, அந்த தண்ணி எடுத்து கீழே ஊற்றிட்டு என்ன பைத்தியம் நினச்சியா, உன்கிட்ட தண்ணி வாங்கி குடிக்கிற அளவுக்கு என்ன பைத்தியம் நினச்சியா, ஜேஇ உனக்கு பக்கத்தில் வந்து உட்காந்தா நீ என்ன பெரிய தேவதைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியான்னு சொல்லி என்னை ரொம்பவே ஓவராக பேசிட்டா. நான் உள்ளே வரும்போது ஒரு சில பெட்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஒரு லாரி ஃபுல்லாக வந்து ரேட்டை கொண்டு வந்து இறக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வேளை இதை ஆராய்ச்சிக்கு யூஸ் பண்ணுறாங்களோன்னு நான் நினச்சேன். அதே மாதிரி ஜேஇ தான் அதை வச்சு ஏதோ டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த ரேட்டை வச்சு அவள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பாப்கட் வெட்டினர் லிங்க் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த வில்லேஜ் பம்கின் கூட எதுக்கு நீ பேசிக்கிட்டு இருக்க, எதுக்கு அவகிட்ட ரொம்ப கருணை காட்டுற, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனால் ஜேஇ அதை காதில் வாங்காமல் எலியை தூக்கி அவள் மேலே போட போனால் அவள் ரொம்பவே பயந்துட்டா. ஆமாம், லிங்க் கொஞ்சம் பயந்த சுபாவம் தான். இருந்தாலும் மற்றவங்கள பார்த்தா அவளுக்கு ஏனோ தெரியல, பிடிக்கிறது இல்லை. அதுவும் முக்கியமாக ஜேஇயே பிடிக்கிறது இல்லை. இருந்தாலும் அவள் பணக்கார பொண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக அவள் கூட ஒட்டிக்கிட்டு இருக்கா. அப்போ அவள் கேட்ட விஷயம் என்னென்னா, கிளாஸ் லீடராக நீ என்ன தான் போடணும், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு லீடராக நான் தான் இருக்கணும்னு சொல்லி அவள் சொல்கிறா. அப்படியா, நீ நல்லா படி, உன்னை நான் போடுறேன்னு சொல்லி இப்போ ரொம்பவே அசால்ட்டாக சொல்கிறா. இந்த லிஸ்ட்டில் உன்னுடைய பேர் அதிகமான பாயிண்ட்ஸோட வந்துச்சுன்னா கண்டிப்பாக உனக்கே தரேன்னு சொல்கிறா. நான் நிஜமாவான்னு அந்த பாப்கட் வெட்டின பொண்ணு கேட்டாலும், ஆமாம் நீ நிறையா எடுத்தனா நான் உன்னை போடுறேன்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறா. இந்த ஸ்கூலில் எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறது ஜேஇ தான். அதுக்கப்புறம் என்னுடைய ஃபோனில் நான் ஒரு சில விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது என்ன மாதிரியான வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா, பழைய பொருட்களை விற்கிற வெப்சைட். முக்கியமாக திருடின பொருட்கள்லாம் கொண்டு வந்து இந்த இடத்துல தான் விற்பாங்க. அதில் நான் சர்ச் பண்ண விஷயம் என்னென்னா, நாளைக்கு வரும்போது எனக்கு யூனிஃபார்ம் வேணும். ஸோ யூனிஃபார்ம் இருக்கான்னு தான் சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். யூனிஃபார்ம் கூட செகண்ட் இருக்குமான்னு தானே பார்க்குறீங்க. ஆனால் என்னுடைய நிலைமை அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த நேரம் ஜேஇ வந்து நீ எதுக்கு சீட் மாற்றின, என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு சொல்லி கேட்டா. இல்லை, அவங்க சரியாக போர்டு தெரியல, அதனால தான் இங்கே வந்துட்டேன்னு சொல்லி நானும் ஒரு காரணம் சொன்னேன். அதுக்கு அவள் சரி அப்படியா இரு நானும் இங்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள பொண்ணை எழுந்திருக்க சொன்னா. இல்லை வேணாம், மற்றவங்களை நம்ம பாதர் பண்ண வேணாம்னு நான் சொன்னதும் அங்கே உள்ள எல்லாரும் என்னையே பார்த்தாங்க. ஏன்னா ஜேஇயோட வார்த்தைக்கு மறு வார்த்தை இங்கே பேசுகிறதுக்கு ஆளே கிடையாது. நான் தான் முதலாக பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, உனக்கு எது இஷ்டமோ நீ அப்படியே பண்ணுன்னு சொல்லிட்டு அவளும் அவள் இடத்துல போய் உட்காந்துட்டா. அவள் போய் உட்காந்ததும் பக்கத்தில் உட்காந்துருக்க பொண்ணு, சாரி நீ சேடாக இருக்கியான்னு சொல்லி ஜேஇயை பார்த்து கேட்குறா. சத்தியமாக இல்லை, நான் எதுக்கு சேடாக இருக்கணும், நான் எப்போவுமே ஹாப்பியாக தான் இருப்பேன்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக பேசினா. உன் பக்கத்தில் உட்கார்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்ப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் உட்காந்துருக்கிற பொண்ணு ஜேஇயை ரொம்ப கடவுள் மாதிரி பார்த்தா. ஆனால் ஜேஇ அவளை கொஞ்சம் கூட மதிப்பில்லை. ஏன்னா எனக்கு கூட புதுசாக தான் இருக்குது. எப்போவுமே நான் செலக்ட் பண்ணுற ஆட்கள் கூட தான் நான் உட்காருவேன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் செலக்ட் பண்ணாத ஆள் கூட நான் உட்காந்துருக்கேன்னு சொல்லி அவள் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டா. ஏன்னே தெரியல, என்கிட்ட மட்டும் ரொம்ப கருணையோடு நடந்துக்கிறா. ஆனால் மற்றவங்க கிட்டலாம் கொஞ்சம் ரூடாக நடந்துக்கிறா. இதுக்கான காரணம் இந்த ஸ்கூலில் வந்ததுலேருந்து எனக்கு தெரியவே இல்லை.
ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு நான் ஒரு வீட்டுக்கு போனேன். ஒரு வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டுனேன். அந்த டோரை ஓப்பன் பண்ண லேடி என்னை ஷாக்காக பார்த்தாங்க. அவங்க என் அம்மாவும் கிடையாது, ஆன்ட்டியும் கிடையாது, எனக்கு அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் வேறு வழியே இல்லை, நாங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் இருந்து தான் ஆகணும். இதுக்கான காரணத்தெல்லாம் என்னால் இப்போ சொல்ல முடியாது, பட் ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவேன். இந்த ஃப்ளாஷ்பேக்கை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். எல்லாரும் அவங்க அப்பாவை கண்டுபிடிச்சா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் நான் என் அப்பாவை கண்டுபிடிக்கும் போது அவர் இறந்துட்டார். உண்மையிலே ரொம்ப சோகமான விஷயம் என்னென்னா, இப்போ எனக்கு இந்த உலகத்தில் எனக்குன்னு யாருமே கிடையாதுங்கிறது மட்டும்தான். அவர் விட்டுட்டு போன ஒரு சில திங்ஸ் மட்டும்தான் எனக்காக இருந்துச்சு. அதில் இருந்தது தான் இந்த மொபைல். அந்த டைரியில் என்னை காணவில்லை, தேடிட்டு இருக்கோன்னு சொல்லி இருந்த அந்த போஸ்டர் மட்டும் நான் பார்த்தேன். அது கூடவே இருந்த ஃபோனும், அந்த ஃபோனில் இருந்த கீச்செயினும் தான் இந்த ஆம்லெட். அப்போ தான் அந்த ஆம்லெட் எனக்கு கிடச்சிது. அந்த ஃபோனுடைய கீவேர்ட்ஸ் என்னன்னு எனக்கு தெரியாதனால அந்த ஃபோனை என்னால் ஓப்பன் பண்ண முடியல. பட் கண்டிப்பாக ஒரு நாள் நான் அதை ஓப்பன் பண்ணிடுவேன். அதை யாருக்கும் தெரியாமல் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ எனக்கு வேலை வந்துருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த செகண்ட் ஹேண்டில் எனக்கு கிடைச்ச அந்த யூனிஃபார்மை நான் போய் வாங்கணும். அவன் என்னை சீக்ரெட்டாக வர சொல்லியிருந்தான். ஏன்னா இந்த மாதிரியான பொருட்கள்லாம் கொஞ்சம் சீக்ரெட்டாக தான் இங்கே கிடைக்கும். 8 o'clock வந்துடு, கேட்டோட எக்ஸைட் சென்டருக்கு வந்துடுன்னு சொன்னால் நானும் போயிட்டேன். யூனிஃபார்மை இப்போ வாங்கிட்டு போய் நான் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணும்போது தான் பார்த்தேன், அதில் நிறையா திங்ஸ்லாம் இருந்துச்சு. அதுலேருந்தே தெரிஞ்சுது அது யாருடைய யூனிஃபார்ம் ஒன்று. அதில் ஒரு சில பட்டன்ஸ் கூட சரியாக இல்லை. அதை வாஷ் பண்ண போட்டுட்டு இந்த ஃபோனை எப்படி ஓப்பன் பண்ணலான்னு சொல்லி பேட்டர்னை போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னை யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. சடனாக ஒரு கால் கூட வந்துச்சு. அதை அட்டன் பண்ணி நான் பேசலான்னு ட்ரை பண்ணேன். பட் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்கிட்ட பேசலை. மறுநாள் ஸ்கூலும் ஓப்பன் ஆகிடுச்சு. யூனிஃபார்ம் போட்டுட்டு நான் ஸ்கூலுக்கும் போயிட்டேன். அப்போ நான் கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு பண்ணதும் அங்கே உள்ள எல்லாரும் என்னையே பார்த்தாங்க. என்னமோ குசுன்னு பேசிக்கிட்டாங்க. என்னமோ தெரியலையே, என்னமோ சரியில்லையே நான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஜேஇ பக்கத்தில் உட்காந்து அந்த பொண்ணு கையில் சாஸ் எடுத்துகிட்டு வந்து என் மேலே தெரியாத மாதிரி ஊற்றுற மாதிரி வேணுங்கனே ஊற்றுனா. மறுபடியும் ஊற்றிட்டு எனக்கு தெரியல, தெரியாமல் டச் பண்ணிட்டேன்னு சொல்லி அசால்ட்டாக பதில் கூட சொன்னான். எனக்கு அவளை அந்த இடத்துலையே கொன்று போட்டுருணுன்னு கோவம் வந்துச்சு. இருந்தாலும் என்னால் முடியாது, ஏன்னா என் சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. அங்கே உள்ள எல்லாருமே என்னை சிரித்தாங்க, கேவலமாக பார்த்தாங்க. ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸு நான் செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேங்கிறது அவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு. அந்த பொண்ணு கூட சொன்னான், ஜேஇ உன்னை கூப்பிட்டு பேசுகிறா, அவன் பக்கத்தில் உட்காராங்கிறதுக்காக உன்னை அப்படியே சிண்ட்ரல்லா மாதிரி திங்க் பண்ணிக்காதன்னு. அந்த நேரம் ஜேஇ கூட அந்த இடத்துக்கு வந்தா. எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல. நான் வாஷ்ரூம் போயிட்டு வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு போனேன். போகும்போது ஒரு சில விஷயங்களை ரீகால் பண்ணிக்கிட்டே போனேன். என்னுடைய பழைய ஸ்கூலில் என்னை எப்படிலாம் கொடுமை பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இப்போயும் எனக்கு நடக்குது. என்னை போட்டு அடித்து துவைச்சி என் ட்ரெஸ்ஸை கிழிச்சு என் ஷூஸ் எல்லாம் தூக்கி போட்டு என்னை காப்பாற்றுறதுக்கு கூட அங்கே யாரும் கிடையாது. ஏன் கத்தி அழகிறதுக்கு கூட எனக்கு யாரும் சான்ஸ் தரல. அவ்வளோ இறுக்கமான மனநிலை இருந்து தான் நான் இங்கே வந்திருக்கேன். இங்கேயும் வந்து எனக்கு இதே அவமானம் தான் நடக்குது. வாஷ்ரூமில் போயிட்டு வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அந்த நேரம் அங்கேயும் ஜேஇ வந்து என்னை பின்னால் கட்டி பிடிச்சி, உனக்கு நான் யூனிஃபார்ம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நான் எப்போவுமே ஒரு ஸ்பேர் யூனிஃபார்மை நான் இங்கே வச்சுருப்பேன், இதை போட்டுக்கோன்னு சொல்லிட்டு என்கிட்ட என்னை டச் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தா. எனக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்கு வேணான்னு சொல்லி அவன் மறுபடியும் எனக்கு அளவெடுத்து பார்த்துக்கிட்டு இதை போடுன்னு சொல்லிட்டு இருந்தா. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. அவ்வளோ தட்டி விட்டுட்டு, ரிஜெக்ட் பண்ணுறதுனா என்னன்னு உனக்கு தெரியாதா, நான் அவனை ரிஜெக்ட் பண்ணுறேன்னு உனக்கு தெரியலையா, தயவுசெய்து இந்த இடத்த விட்டு போன்னு சொல்லி வேகமாக கத்துனேன். அவளும் அந்த இடத்த விட்டு போக ஆரம்பித்தா. போனவ நல்லா இருந்த ஷர்ட்டை குப்பை தொட்டியில் தூக்கி போட்டு போயிட்டா. அவளுக்கும் கோபம் வரும்ல. அவள் அந்த இடத்த விட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் அந்த ஷர்ட்டையே நல்லா வாஷ் பண்ணி போட்டு வந்தேன். இருந்தாலும் என் கையில் அந்த ரெட் கலர் அப்படியே இருந்துச்சு. அப்போ தான் மிஸ் கிளாஸ்க்கு வந்தாங்க. வந்து எங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சாங்க. இந்த டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ எடுக்கலீங்கன்னு பார்க்கலாம், 20 minutes டைம்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அங்கே இருக்கிற கொஷின்ஸ்லாம் என் மண்டையில் ஏறவே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நான் வேறு ப்ராப்ளமில் இருந்தேன். ஸோ என்னால் அதெல்லாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியல. பட் ஜேஇ அப்படி கிடையாது, கம்ப்யூட்டர் மாதிரி வேகமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தா. இப்போது டைமும் முடிஞ்சிருச்சு. எல்லாருடைய பேப்பர்ஸையும் வாங்கிட்டாங்க. அவங்கவுங்க மார்க்ஸையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே ஓரளவு நல்ல மார்க்ஸ் தான் எடுத்திருந்தாங்க. ஜேஇ ரொம்பவே நல்ல மார்க்ஸ் எடுத்திருந்தா.
நான் மட்டும்தான் இதில் கம்மியாக எடுத்திருந்தேன். ஏன் கம்மியாக எடுத்திருந்தேன்னு எனக்கே தெரியல. உங்களால் இதை சொல்லித்தர முடியுமான்னு மிஸ்கிட்ட கேட்டேன். பட் அவங்க நான் சொல்லி கொடுக்குறதுக்கு வரல, ஒன்லி உங்களுடைய திறமையை டெஸ்ட்டு வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் வந்திருக்கேன்னு சொன்னாங்க. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய ஸ்கூலில் இதுக்காக மட்டுமே ஆள் இருக்காங்களான்னு சொல்லிட்டு. மறுபடியும் லஞ்சுக்கு போனேன். ஜேஇ என்னையே பார்த்தா. நான் பக்கத்தில் போய் உட்காருவேன்னு பார்த்தா, பட் உட்காரல. அப்படியே போயிட்டு நான் வேறு டேபிளில் உட்காரலான்னு போகும்போது எல்லாரும் என்னை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாவம்ப்பா, இப்படி ஒரு அவமானமாக நம்ம ஸ்கூலுக்கு, அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னு சொல்லி அவள் ஃபோனை வாங்கி பார்த்தேன். அப்போ தான் நான் ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி போட்டதை யாரோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க. யாரோ என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, அவன் தான் யாரோ எடுத்திருக்கான். அந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியல, பட் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் பாட்டுக்கு போய் சாப்பிட ஆரம்பித்து முடிச்சுட்டு மறுபடியும் இதுக்கு அடியில் உள்ள கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட்டை யார் போட்டிருப்பா என்னன்னு சொல்லி ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் என்னால் எதையும் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம ஏன் மார்க் இவ்வளோ கம்மியாக எடுத்தோம்னு சொல்லிட்டு அதை பற்றி சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. கண்டிப்பாக நம்ம டியூட்டர் வச்சே ஆகணும். ஏன்னா அவங்க அங்கே நடத்துகிற கொஷின்ஸுக்கு தான் இங்கே வந்து கொஷின் கேட்குறாங்க. அதே கொஷினை தான் இங்கே வந்து கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரை இவங்கெல்லாம் ஈஸியாக எழுதிடுறாங்க. ஸோ நம்மளும் டியூட்டர் வைக்கணும், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், அங்கே போய் பார்ப்போம், எவ்வளோ கேட்குறாங்க, எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம்னு சொல்லி போயிருந்தேன். பட் அவங்க சொன்ன அமௌண்ட்லாம் எனக்கு தலையே சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு டியூட்டர் வச்சிங்கன்னா அவ்வளோ ஆகும், அதுக்கு டியூட்டர் வச்சிங்கன்னா இவ்வளோ ஆகும், ஒரு டியூட்டருக்கு இவ்வளோ ப்ரைஸு, 2 டியூட்டருக்கு இவ்வளோ ப்ரைஸுன்னு அவ்வளோ லிஸ்ட் இருந்துச்சு. என்னால் அங்கே நிற்க கூட முடியல. ஒரு செகண்ட் தலையே சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி நம்ம போகலான்னு சொல்லிட்டு வெளில இறங்கி வந்துக்கிட்டு இருந்தேன். வரும்போது தான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். அங்கே கிளாஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. சரி இந்த கிளாஸை நம்ம ஏன் வீடியோ எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோனில் வீடியோ எடுத்தேன். ஓரளவு வீடியோ எடுத்துட்டேன். அதுக்குள்ளே அந்த மேடம் என்னை பார்த்துட்டாங்க. என்னை துரத்திக்கிட்டு வந்தாங்க. நான் போய் லிஃப்ட்டில் புகுந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் லிஃப்ட்டை விட்டு வெளில வரலான்னு பார்க்கும்போது ஜேஇ அந்த இடத்துக்கு வந்துட்டா. அவள் என்னை பார்த்ததும் மாட்டி விட்டுருவாளோன்னு நான் நினச்சேன். ஆனால் அவள் அதை செய்யலை. அவளுடைய கேப்பை கொடுத்து என்னுடைய முகத்தை மறைச்சி நீ இங்கேருந்து மேலே போ, டெரஸ்க்கு போன்னு சொல்லி என்னை அனுப்பிச்சி வச்சுட்டா. நானும் டெரஸ்க்கு ஓடி வந்துட்டேன். அதுக்கப்புறம் அதே லிஃப்ட்டில் வந்து அவளை வந்து அவங்க கேட்டாங்க. இல்லை அப்படி எந்த பொண்ணையும் நான் பார்க்கல, நீங்கள் போய் வேலையை பாருங்கன்னு சொல்லி ஜேஇ என்னை அனுப்பிச்சி வச்சுட்டா. மேலே போன எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு. அந்த பழைய ஸ்கூலில் என்னை எப்படிலாம் புள்ளி பண்ணாங்களோ, என்னை எப்படிலாம் அடித்து துவைச்சி எடுத்தாங்களோ அதுதான் என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி தான் நம்ம இப்போ மாட்டிக்க போகிறோம். மாட்டினதுக்கு அப்புறம் நம்மளை எப்படிலாம் அவமானப்படுத்த போகிறாங்கன்னு எனக்கு இப்போவே தோண ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இதுக்கப்புறம் இந்த ஸ்கூலில் நான் இருக்க முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. என்னால் இங்கே சர்வை பண்ண முடியாதுங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்படிப்பட்ட இடத்துல இருந்தும் என்னை காப்பாற்றுறதுக்கு இங்கே ஒரு தேவதை இருந்துச்சு. மறுபடியும் அந்த தேவதை தான் என் கையை பிடிச்சி என்னை கூப்பிட்டுச்சு. வா நான் இருக்கேன், நீ எதுக்கும் பயப்படாத, எழுந்து வான்னு சொல்லி அந்த தேவதை கூப்பிட்டுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்ன நடந்தாலும் இந்த தேவதை என் கூடயே இருக்குன்னு மட்டும் தெரியுது. ஓகே கைஸ், செகண்ட் எபிசோடு இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் தேர்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். இந்த எபிசோடில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலோ, ஏதாவது தப்பு இருந்தாலோ, தவறுகள் இருந்தாலோ தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் அதையும் ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். ஓகே கைஸ், பாய், தேங்க்யூ.